Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல நம்ம சர்தோசி ரோஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டிட்ச் நம்பர் 41. இதுல வந்து two types இருக்கு. இது ஒரு டைப், இது ஒரு டைப். ஃபர்ஸ்ட் டைப் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கும், செகண்ட் டைப் வந்து கொஞ்சம் எம்போஸ்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நார்மல் ஸ்விங் நீடில் அண்ட் ஸ்விங் த்ரெட் எடுத்துர்க்கேன். இந்த நீடில் நம்பர் தெரியல அப்படினா அதாவது 10 or 12 அந்த நம்பர் கிடைக்கல அப்படினா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, இது வாங்கிக்கோங்க. இதுல வந்து இந்த பாக்ஸ்ல வந்து இருக்கறதுல ஸ்மால் சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்கும். சர்தோசி வந்து உள்ள போற மாதிரி இருந்துச்சுனா போதும். இப்போ இத எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி த்ரெட் மேல எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். த்ரெட் மேல எடுத்துட்டு இப்போ சர்தோசி வந்து நான் 3 டைப்ஸ்ல கட் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு 3 சர்தோசி, அதுக்கு அப்புறம் 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி, அதுக்கு அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் 1 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3/4 இன்ச் இருக்கிற சர்தோசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளவரோட சென்டர்ல நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட போறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்க்கு பதிலா பீட் இல்லாட்டி pearl கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 டைம் சுத்திட்டு இப்படி பக்கத்திலே குத்திட்டு த்ரெட் இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துரும். கையில ஹோல்ட் பண்ணிட்டு த்ரெட் அடியில் இழுத்துருங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் டுட்டோரியல்ல. டவுட் இருந்துச்சுனா அதுல பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாட் விழுந்துருச்சு. இப்போ இத சுத்தி பெட்டல்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் பெட்டல் வந்து ஒரு 3 பெட்டல் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். பக்கத்திலே த்ரெட் மேல எடுத்துக்கோங்க. மேல எடுத்துட்டு இந்த 1/2 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா, அந்த சர்தோசி ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இதுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பெட்டல் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பெட்டல் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பெட்டல் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருந்து எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கு பாதியில இருந்து. ஏன்னா பெட்டல்ஸ் வந்து ஒன்னு மேல ஒன்னு ஓவர்லே இருக்கிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு இந்த மாதிரி பாதியில இருந்து செகண்ட் பெட்டல் இந்த இடத்துல போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் தேர்ட் பெட்டல் அதே மாதிரி செகண்ட் பெட்டலோட பாதியில இருந்து. இந்த தேர்ட் பெட்டல் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பெட்டல் வந்து செகண்ட் பெட்டலுக்குள்ள ஓவர்லே ஆயிருக்கிற மாதிரி வருது. அப்போ இந்த தேர்ட் பெட்டல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் இருக்குலையா அதுக்குள்ள ஓவர்லே ஒன்னு மேல ஒன்னு ஓவர்லே ஆயிருக்கிற மாதிரி வரணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெட்டலோட சென்டர்ல குத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கிடைச்சிருச்சு 3 பெட்டல். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் போடலாம். செகண்ட் லேயருக்கு இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. சர்தோசி வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சர்தோசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்டல் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதோட சென்டர்ல ஃபர்ஸ்ட் பெட்டல் போட்டோம் இல்லையா, அதோட சென்டர்ல த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துட்டு செகண்ட் பெட்டல் அதுக்கப்புறம் இதோட சென்டர்ல இருந்து எடுத்துக்கலாம். தேர்ட் பெட்டல் நெக்ஸ்ட் ஃபோர்த் பெட்டல்
இப்போ செகண்ட் லேயர் கிடச்சிருச்சு. திரும்ப தேர்ட் லேயர் போடலாம். அதே மாதிரி தான் பெட்டல்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே ஆகிருக்கிற மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இதோட சென்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது சென்டர்லேருந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக மாறி மாறி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அதாவது சென்டர்லேருந்து நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பெட்டல்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ ஒரிஜினல் ஃப்ளவர் எஃபெக்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை லேயர் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ளவரோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ லேயர் வேணாலும் போட்டுக்கலாம். இது லாஸ்ட்டாக முடிக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் எங்கே ஸ்டார்ட் பண்ணோலையோ அதுக்கு சென்டரில் முடிங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்குள்ளே ஓவர்லே ஆகிருக்கு, இதுக்குள்ளே அதே மாதிரி லாஸ்ட்டு பெட்டல் வந்து ஃபஸ்ட்டு பெட்டலுக்குள்ளே ஓவர்லே ஆகிருக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இப்படி முடித்தோடனே திரும்ப த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு அடியில் ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு திரும்ப த்ரெட்டை குத்திட்டு அடியில் இந்த மாதிரி ஒரு 2 டைம் சுற்றிட்டு த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைப்பு. இப்போது செகண்ட் டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, செகண்ட் டைப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இது வந்து இது சேம் இதே மெத்தடு தான். பட் வந்து இந்த சர்தோசி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். பெரிய சைஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ்டு எஃபெக்டில் கிடைக்கும். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பதிலாக நீங்கள் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லேயர் போடலாம். இது வந்து நம்ம 1/2 இன்ச் எடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு, இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு லூப் சைஸில் தெரியணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து இந்த மாதிரி லூப் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லூப் மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி தான் எல்லாமே போடணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சேம் தான். செகண்ட் பெட்டல் வந்து ஃபஸ்ட்டு பெட்டலோட பாதியிலேருந்து எடுத்துக்கோங்க. பாதியிலேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் பெட்டல் போடலாம். இப்போ செகண்ட் பெட்டல் ஒரு லூப் மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு பெட்டலும் அதே மாதிரி தான். இந்த சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு உள்ள இப்போ ஃபஸ்ட் லேயர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லேயர் போடலாம். செகண்ட் லேயருக்கும் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க.
த்ரெட் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் சர்தோசி ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோலே அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து மறுபடியும் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு சர்தோசி. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்டல். அதுக்கப்புறமா தேர்டு பெட்டல் எடுத்துக்கலாம். தேர்டு பெட்டலுக்கு இந்த செகண்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, இதோட சென்டர்லேருந்து இப்போது இந்த இடத்துலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து அதோட சென்டர்லேருந்து இந்த மாதிரி சென்டர்லேருந்து மாறி மாறி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும். பட் வந்து கொஞ்சம் லூப் கிடைக்கணும். இந்த மாதிரி அந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை லூப் தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 லூப், அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி வரல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டல்ஸ் தேவைப்படாலும் போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் எஃபெக்டில் கிடைக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து செகண்ட் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லேயர் போடலாம். தேர்ட் லேயருக்கு அதே மாதிரி தான், பட் சர்தோசி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லூப், நெக்ஸ்ட் அதோட பாதியிலிருந்து எடுத்து செகண்டு, நெக்ஸ்ட்டு அதோட பாதியிலிருந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெட்டலோட பாதி, நெக்ஸ்ட்டு அடுத்ததோட பாதி. இந்த மாதிரி கண்டினியூஸாக போடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பெட்டல் வந்து ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு உள்ள ஓவரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாட் போட்டுடலாம். இப்படி அடியில் குத்திட்டு 2 டைம் சுற்றிட்டு இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் விட கொஞ்சம் எம்போஸ் லுக்கில் கிடைக்கும். இதுதான் வந்து சர்தோசி ரோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.